திருக்குர்ஆன் என்பது ஒளி வடிவத்தில், ஓதுகின்ற வடிவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. ஓதுதலின் அடிப்படையில் இறக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் உலகம் அழிகின்ற வரை பாதுகாக்கப்பட வேண்டுமே, அதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுகள் என்ன, அதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. நேற்றைய தினம் திருக்குர்ஆன் வஹீயின் அடிப்படையில் எப்படி இறக்கப்பட்டது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இறக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வினுடைய தூதருடைய தலைமையில் உத்தம சஹாபாக்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி இந்த திருக்குர்ஆன் எப்படியெல்லாம் தொகுக்கப்பட்டது என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆன் எந்த மாதம் இறக்கப்பட்டது? 2வது அத்தியாயம் 185வது வசனம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்காக நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து உணர்ந்து நடக்கக்கூடிய திருக்குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். முஹர்ரம் முதல் துல்ஹஜ் மாதத்தில் முடிவடைகின்ற 12 மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் இந்த திருக்குர்ஆன் பகலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதா அல்லது இரவில் இறக்கப்பட்டதா என்றால் 40வது அத்தியாயம் 44வது அத்தியாயம் 3வது வசனம் திருக்குர்ஆன் இரவில் இறக்கி அருளப்பட்டதாக அல்லாஹ் கூறுகிறான். 44வது அத்தியாயத்தின் 3வது வசனம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரின். சங்கை மிக்க பாக்கியம் உடைய ஓர் இரவில் இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அல்லாஹ் சொல்கிறான். இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம், இறக்கப்பட்ட நேரம் இரவுடைய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி திருக்குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது என்று நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எப்படி இறக்கப்பட்டது என்றால், இமாம் பைஹகி, இமாம் அபூ தாவூத், இமாம் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம், ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது என்றால் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று அல்லாஹ்வினுடைய அந்த பட்டியலிலிருந்து ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் எடுக்கப்பட்டு முதல் வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு இறக்கப்பட்டதுதான் ரமலானுடைய மாதத்தில். இப்படி பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லப்படுகிற இடத்தில் ரமலானுடைய மாதத்தில் ஓர் இரவில் முழு குர்ஆனும் இறக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 8300 அதிகமான நாட்கள், 23 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? சிறுக சிறுக இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் அருளுகிறான். அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவன் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரப், இறைவன். அவன் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு புத்தகத்தை உடனடியாக இறக்கி ஒரு தூதருடைய கையிலே கொடுத்து இதன்படி நீங்கள் நடந்துதான் ஆக வேண்டும் என்றால் யாரும் மறுக்க முடியாது, நடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படியா இருந்தது என்றால் இல்லை. திருக்குர்ஆனுடைய மொத்த வசனம்
பல ஹதீஸ் கிதாபுகளில் பல்வேறு எண்ணிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு எண்ணிக்கை 6666 46. இறக்கப்பட்ட கால அளவு 8320 குறைந்தபட்சம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என்றிருந்தாலும் கூட 8320 நாட்கள் இறக்கப்பட்ட வசனத்தை சஹாபாக்கள் சாதாரணமாக மனனமிட்டுக் கொள்வார்கள் என்கிற ஒரு ஏற்பாடு. காரணம், திருக்குரான் என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இறைவேதம். மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, மனிதர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்ன, எப்படி எப்படி மனிதர்களுக்கு எந்தெந்த உபதேசங்களை செய்தால் மனிதர்களுடைய உள்ளங்கள் பண்படும் என்பதையெல்லாம் புரிந்துதான் அல்லாஹ் அவ்வப்போது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறெல்லாம் இந்த திருக்குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சன்னஞ்சன்னமாக அல்லாஹ் 23 ஆண்டுகால அவகாசத்தில் அருளியதுதான் திருக்குரான். இப்படி இறக்கப்பட்ட திருக்குரானை பாதுகாப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை. கேட்டு உணர்ந்து நடக்கக்கூடிய சஹாபாக்களுடைய கடமை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இனி நபி கிடையாது, இனி வேதங்கள் அருளப்படாது. இந்த வேதம் தான் இறுதி வேதம். இது அல்லாஹ்வினுடைய சாசன சட்ட நூல். இந்த திருக்குரான் பாதுகாப்பது அக்கால மக்களுக்கு பெரிய ஒரு பாரமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சி அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் நபியாக தேர்வு செய்து விட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நபியாக அல்லாஹ் தேர்வு செய்தவுடன் திருக்குரானுடைய வசனங்கள் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிக்கும். எப்படியாவது தனக்கு எழுத தெரியாது, தனக்கு படிக்க தெரியாது, சொல்வதை உடனடியாக கிரகித்து மனனம் செய்தால் மட்டும்தான் அதை பாதுகாத்து மக்களுக்கு சொல்ல முடியும். மனனம் தான் அன்றைக்கு இருந்த ஒரே வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதட்டம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது வந்து திருக்குரானுடைய வசனை ஆரம்பத்தில் ஓதும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைகள் எப்படி இருந்தது என்பதை 75வது அத்தியாயம் 16வது வசனம் 17வது வசனம் 16வது வசனத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபியே, திருக்குரானை மனனமிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவசர அவசரமாக நீங்கள் உங்களுடைய நாவுகளை அசைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு மனிதன் பேசுகிற பேச்சை எப்படி ஒளிப்பதிவு நாடாவில் துல்லியமாக மனிதன் இன்றைக்கு பதிவு செய்கிறானோ அதே போல உங்களுடைய உள்ளத்தில் இந்த திருக்குரானை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பது என்னுடைய கடமை. நீங்கள் அதற்காக வேண்டி அவசரப்படாதீர்கள். இன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆன். ஒட்டுமொத்த இந்த திருக்குரானையும் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்து பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனித உள்ளங்களில் பாதுகாப்பதை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். இது முதலாவது பாடம். திருக்குரான் ஆரம்பத்தில் மனித உள்ளங்களில் பாதுகாத்தான் அல்லாஹ். 87வது அத்தியாயம் 6வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சனுகுரிஉக ஃபலா தன்சா. நான் என்னுடைய தூதர் ஜிப்ரீல் மூலம் இந்த திருக்குரானை உமக்கு நான் ஓதி காட்டுவேன். அதை ஒரு காலம் நீங்கள் மறக்க மாட்டீர்கள், நான் அதற்கு பொறுப்பு என்றும் அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். அவசரப்பட வேண்டாம், திருக்குரானை உள்ளத்தில் நான் பதிய வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜிப்ரீல் வந்து ஓதியவுடன் எங்கே மறந்து போய் விடுவோமோ என்று நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறக்காமலும் நான் பாதுகாக்கிறேன் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி இறக்கப்பட்ட இந்த திருக்குரான் ஒளி வடிவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. ஓதுகிற வடிவத்தில் இருந்த இந்த திருக்குரான் எப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டது அன்பார்ந்த சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல ஒரு சில சஹாபாக்கள் தங்களுக்கு நெருக்கமான ஒரு சில நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வார்களாம். எதற்காக? அவர்கள் எங்காவது போர் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ உறவினர்களை சந்திக்கவோ வெளியூருக்கு சென்றால்
நான் வரும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஊருக்கு செல்லும் பொழுது நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பேன். எதற்கு இந்த ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னென்ன வகைகள் வந்தது, என்னென்ன உபதேசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு செய்தார்கள் என்பதை படிப்பதற்கு, கல்வியை தேடி கல்வியை கற்றுக்கொள்ள சஹாபாக்கள் செய்த ஏற்பாடு. அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை மக்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்க செய்த முதல் ஏற்பாடு என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? தொழுகையை கடமையாக்கினான். தொழுகையினுடைய ஃபஜர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகை, இன்ன பிற தனிப்பட்ட ஆயிரம் தொழுகைகள், இந்த தொழுகைகளில் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் திருக்குர்ஆனை ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. எதற்கு? திருக்குர்ஆனை ஓதுகிற பொழுது நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஏற்பாடு. 73வது அத்தியாயம் 20வது வசனம், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால் இயன்றவரை தொழுகையில் திருக்குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப தொழுகையில் ஓதும் பொழுது, திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதும் பொழுது அந்த திருக்குர்ஆன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க முடியும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு செய்த ஏற்பாடு குர்ஆனை பாதுகாக்க முதற்கட்ட ஏற்பாடு. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபாக்களை அனுப்புவார்கள். அவர்கள் போய் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்கு, சுற்றுப்புற கிராம மக்களுக்கு, வெளியூர் வாசிகளுக்கு திருக்குர்ஆனை மக்களுக்கு ஓதியும் காண்பித்துக் கொடுப்பார்கள். பிறருக்கு ஓதுவதின் மூலமும் உள்ளத்தில் பதிகின்றது. தொழுகையில் திரும்ப திரும்ப தக்பீருடைய நிலையில் ஓதும் பொழுதும் உள்ளத்திலே பதிகிறது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் சொன்னார்கள், யார் திருக்குர்ஆனை தானும் கற்று பிற மக்களுக்கும் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று ஆர்வம் ஊட்டினார்கள். யார் திருக்குர்ஆனை சிரமப்பட்டு ஓதுகிறார்களோ, சிரமப்பட்டு ஓதுவதற்கு ஏற்றவாறு 2 நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருக்குர்ஆனை ஓதுங்கள், ஒரு எழுத்திற்கு உங்களுக்கு 10 நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் ஆர்வம் ஊட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருக்குர்ஆனை யாரெல்லாம் படித்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கு நியமிக்கப்படும் பொழுது கற்றுணர்ந்த இஸ்லாமிய திருக்குர்ஆன் வசனங்களை மக்களுக்கு போதிக்கிறார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செல்வதற்கு முன்னதாகவே மதீனாவில் இஸ்லாம் வளர்ந்தது. மதீனாவிலே வாழ்ந்த மக்களுடைய கோரிக்கை, யா ரசூலல்லாஹ், யார் திருக்குர்ஆனை நன்கு கற்று உணர்ந்தார்களோ அவர்களை நீங்கள் எங்களுடைய ஊருக்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய ஊர் மதீனா, யூதர்கள் நிரம்ப உள்ள ஊர், யூதர்களை பொறுத்தவரையில் மதகுருமார்கள் அதிகமாக உள்ள ஊர், விதண்டாவாதம் பேசுவார்கள், இஸ்லாத்தை ஏற்க மறுப்பார்கள். அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி 2 மனிதர்களை அனுப்புங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு யாரை அனுப்பினார்கள்? இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக திருக்குர்ஆனை கற்றுணர்ந்த 2 சஹாபாக்களை அனுப்பினார்கள். அதில் ஒருவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு மனிதர் யார் தெரியுமா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தும். 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் திருக்குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர். அன்றைக்கு அவரிடத்தில் யாரும் சாதாரணமாக இஸ்லாத்தை விரோதமாக பேசவோ, திருக்குர்ஆனில் இல்லாததை சொல்லவோ, விதண்டாவாதம் பேசவோ யாரும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் இடத்தில் பேசவே முடியாது. 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் திருக்குர்ஆனில் அன்றைக்கு தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்கள். இப்படி இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்க வருகிறார்களோ அவர்களுக்கு திருக்குர்ஆனை போதித்தார்கள். தொழுகையிலே திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதலானார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் உடனடியாக கேட்டு தங்களுடைய வீடுகளிலே ஓதலானார்கள் சஹாபாக்கள். அபு மூசா அல் அஸ்அரி என்கிற ஒரு நபி தோழர்,
இந்த நபித்தோழருடைய குரல் வளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குரல் வளத்தை போல அபூ மூஸா அல் அஸரிக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானாம். இதை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அபூ மூஸா அல் அஸரி இரவு நேரங்களில் வீட்டில் திருக்குரானை ராகமிட்டு ஓதுவார். அவருடைய வீட்டினுடைய கதவோர பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று அவர் ஓதுவதை முழுக்க முழுக்க கேட்டு, மறாவது நாள் அபூ மூஸா அல் அஸரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்றால், வீடுகளிலே திருக்குரான் வசனங்கள் ஓதப்பட்ட காலம், சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் மனநமிடுகிற காலம், தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சஹாபாக்கள் கேட்டு மனனம் செய்கிற காலம். இது போக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒவ்வொரு ரமலானுடைய மாதம் 23 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒவ்வொரு ரமலானுடைய மாதமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நேரடியாக அனுப்பி அதுவரை இறக்கப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை ஓதச் சொல்லி சரிபார்க்கவும் அல்லாஹ் செய்து வந்தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னங்க? உள்ளத்தில், மனிதர்களுடைய உள்ளத்தில் இந்த திருக்குரானை பாதுகாக்க வைக்க அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், மனித உள்ளங்களில் அல்லாஹ் இந்த திருக்குரானை பாதுகாத்ததன் விளைவாக இன்றைக்கு கூட இந்த உலகத்தில் நாம் சவால் விட்டு சொல்லலாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பைபிள்களையும் கொண்டு வாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா வேத நூல்களையும் கொண்டு வாருங்கள், உலகத்தில் எங்கெல்லாம் என்னென்ன மொழிகளில் திருக்குரான் உண்டுமோ எல்லா மொழிகளிலும் திருக்குரானையும் கொண்டு வருவோம், எல்லா வேத நூல்களையும் தீயிட்டு கொளுத்துவோம். ஆனால் பைபிளை அவர்களால் திரும்ப எழுத முடியுமா? இந்து மத வேதங்களை அவர்களால் திரும்ப எழுத முடியுமா? வேறு வேறு வேத நூல்களை அவர்களால் திரும்ப எழுத முடியுமா? முடியாது. ஆனால் திருக்குரான் முழுக்க இந்த உலகத்தில் தீயிட்டு எழுதி கொளுத்தினாலும் ஒரு 4 வயது 5 வயது சவுதி அரேபியாவில் பயிலுகின்ற மாணவனை வைத்து திருக்குரானை நம்மால் உண்டாக்க முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உலகம் அழிகிறவரை இந்த திருக்குரானை நான் பாதுகாப்பேன் என்றானே அல்லாஹ். முஸ்லிம்களில் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கும் திருக்குரான் உண்டு. எழுத்து வடிவிலான திருக்குரான் எங்களுக்கு தேவை என்பதெல்லாம் கிடையாது. மனித உள்ளங்களில் திருக்குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாஹ் உலக மக்களுக்கு செய்த ஒரு ஏற்பாடு என்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? 29வது அத்தியாயம் 49வது வசனம், பல்ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். கல்வி ஞானம் உடைய மக்களுடைய உள்ளத்தில் இந்த திருக்குரானை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை! உலகம் அழிகிறவரை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யாரெல்லாம் திருக்குரானை படிக்க முயற்சி செய்கிறார்களோ, யாரெல்லாம் மார்க்கத்தை வழங்க வேண்டும் என்று முன்னுக்கு வருகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன? அவருடைய உள்ளத்தில் திருக்குரானை மனனமிடுகிற ஒரு ஆற்றல். திருக்குரானை கல்வி அறிவில் முன்னேறிய மக்களுடைய உள்ளத்தில் திருக்குரானை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியானால் முதற்கட்ட நடவடிக்கை என்ன? திருக்குரானை பாதுகாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது மனனம் செய்கிற ஒரு ஏற்பாடு. தொழுகையிலே ஓதுவது, பிற மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது, வீடுகளிலே ஓதுவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஓதச் சொல்லுவது, இவைகள் எல்லாம் ஏற்பாடுகள். எதுவரை வஹி இறக்கப்பட்டதோ அதுவரை உள்ள வசனங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மனப்பாடம் செய்த சஹாபாக்களும் இருந்தார்கள் அன்றைக்கு. அதுதான் ஆச்சரியம். அந்த சஹாபாக்குடைய வரிசையில் பாருங்கள், 4 கலீஃபாக்கள் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் பின் வலீத் அவர்கள், இப்னு மஸ்ஊத் அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள், இப்னு உமர் அவர்கள், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் பின் ஆஸ், இவர்கள் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வகைகள் இறங்கியதோ எல்லா வகையையும் மனப்பாடம் செய்திருந்தார்கள். பெண்களும் சளைத்தவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களில் 3 பேர்கள் திருக்குரானை மனனம் செய்திருந்தார்கள். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்,
அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகள். இரண்டாவது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். மூன்றாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 3 பெண்களும் அன்றைக்கு திருக்குரானை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அப்ப பெண்களும் திருக்குரானை மனனம் செய்திருந்தார்கள், ஆண்களும் திருக்குரானை மனனம் செய்து வைத்திருந்த காலம். மனனத்தின் மூலம், உள்ளத்தின் மூலம் அல்லாஹ் முதற்கட்டமாக திருக்குரானை பாதுகாத்தான். இரண்டாவதாக இறக்கப்பட்ட இந்த திருக்குரானை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்து வடிவிலும் பாதுகாக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் முக்கியமான பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத வேண்டும் என்கிற ஒரு உள்ளுணர்வு எப்படி வந்தது? அல்லாஹ் எழுதுகோலை குறித்தும் திருக்குரானிலே சொல்லுகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் திருநாமத்தால் ஓதுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானுடைய வசனங்கள் இறக்கியதை போல எழுதுகோலை குறித்து, பேனாவை குறித்து, எழுதுகிற எழுதுகோலை குறித்தும் அல்லாஹ் திருக்குரானிலே வசனங்களை இறக்கினான். 68வது அத்தியாயத்தின் 1வது வசனம், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்கிற ஒரு ஆயத். அப்ப எழுதுகோலை அல்லாஹ் விரும்புகிறான், எழுத அல்லாஹ் தூண்டுகிறான். எழுதுகோலின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் துவங்குவதன் மூலம் எழுதுவதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதையும் அக்காலத்து மக்கள் விளங்க ஆரம்பித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து செய்த ஏற்பாடு என்ன? திருக்குரானை பாதுகாக்க. எப்பொழுதெல்லாம் வசனங்கள் இறங்கியதோ அப்பொழுதெல்லாம் உடனுக்குடனே திருக்குரானுடைய வசனங்களை எழுதி பாதுகாக்கவென்று உயர்மட்ட ஆலோசனை குழுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமனம் செய்திருந்தார்கள். அன்றைக்கு திருக்குரான் இறங்கினால் எதில் எழுதுவார்கள்? இன்றைக்கு போல நவீன காலம் இல்லையே. அன்றைக்கெல்லாம் எழுதுகோல், எழுதி வைக்கப்படுகிற பொருள்கள் எல்லாம் என்னவென்றால் பதனிடப்பட்ட தோள்களில் எழுதினார்கள். நீண்ட நெடிய கல்வெட்டுகளை உண்டாக்கி கல்வெட்டுகளில் எழுதி பாதுகாத்தார்கள். வன விலங்குகளுடைய பெரிய பெரிய எலும்புகளில் எழுதி பாதுகாத்தார்கள். பதனிடப்பட்ட தோள்களில் எழுதி பாதுகாத்தார்கள். பேரித்தம்பரத்தினுடைய மட்டைகளில் எழுதி அதை பாதுகாத்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்க இறங்க மக்கள் இப்படிப்பட்ட பொருள்களில் திருக்குரானுடைய வசனங்களை எல்லாம் எழுதி எழுதி எங்கு வைத்து பாதுகாத்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி பார்வையில் அந்த வசனங்கள் பாதுகாக்கப்பட்டது. எழுதுகிற துறையில் இருந்தவர்கள் எல்லாம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தலைமையின் கீழ் இதே போல 4 கலீஃபாக்களும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், காலித் பின் வலீத் அவர்களும், உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஜாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எல்லோரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். எதற்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்தவுடன் இந்த அத்தியாயத்தில் இதை கொண்டு போய் எழுதுங்கள், சூரத்துல் பக்கராவிலே இந்த வசனத்தை எழுதுங்கள், சூரத்துல் ஆல இம்ரானில் இந்த வசனத்தை எழுதுங்கள், சூரத்துல் கஹ்ஃபிலே கொண்டு போய் இந்த வசனத்தை எழுதுங்கள் என்கிற ஏற்பாடெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வைத்து நடந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நடந்த ஏற்பாடுகள் எல்லாம் என்ன அன்பார்ந்த சோர்களே? ஒன்று மனனமிட்டு திருக்குரானை பாதுகாப்பது, இன்னொன்று இறக்கப்பட்ட வசனங்களை நான் சொன்ன இது போன்ற பொருள்களில் எழுதி பாதுகாப்பது. இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிந்தது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 1 to 114 வரை ஏன் அத்தியாயத்தை அவர் தொகுக்கவில்லை? 30 ஜுஸுவாக ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பூர்த்தி செய்யவில்லை? இதுதான் குர்ஆன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு சிரமம் இல்லையே என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். கேள்வி நியாயமாக இருந்தாலும் அது சாத்தியமில்லை அன்பார்ந்த சகோதரர்களே. என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் எப்பொழுது மரணிப்போம் என்று அவருக்கே தெரியாது. ஒன்று. இரண்டாவது, திருக்குர்ஆன் எப்பொழுது முடிவுறும் என்றும் அவருக்கு தெரியாது. மூன்றாவது, திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை சொல்லுவான், திரும்ப அந்த சட்டத்தை அல்லாஹ் வேறொரு வசனத்தை கொண்டு மாற்றுவான். இப்படி நாசிக் மன்சூக் என்கிற ஒரு பேஸ், ஒரு அடிப்படை திருக்குர்ஆனிலே உண்டு. ஆரம்பத்தில் ஒன்றை அனுமதித்து பிறகு ஒன்றை தடை செய்வது. மதுபானங்கள் ஆரம்பத்தில் தடை அனுமதி கொடுத்தான், பிறகு அல்லாஹ் சன்னஞ்சன்னமாக தடுத்தான். வட்டி ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது, பிறகு அது தடை செய்யப்பட்டது.
இப்படி அனுமதிக்கப்பட்ட சட்டங்கள் தடை செய்யப்படும். எப்பொழுது தடை செய்யப்படும் என்று தெரியாது. எப்பொழுது திருக்குர்ஆன் வசனம் முற்றுப்பெறும் என்று தெரியாது. எப்பொழுது திருக்குர்ஆன் வசனம் இறக்கப்படும் என்றும் தெரியாது. இறக்கப்பட்ட வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி பாதுகாத்தார். இறக்கப்பட்ட வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகோலுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். அத்தோடு அவருடைய காலம் முடிந்தது அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை 23 ஆண்டு காலம் திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, மனப்பாடம் செய்து பாதுகாக்கப்பட்டது, எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்பட்டது. எழுத்து வடிவில் பாதுகாக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆனில் சிறிய ஒரு மாற்றம். என்ன மாற்றம் என்றால், எந்தெந்த சஹாபாக்கள் எந்தெந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை எழுதினார்களோ அதனுடைய ஒவ்வொரு பிரதி அவரவர்கள் கையிலே வைத்துக் கொண்டார்கள். திருக்குர்ஆனை மனனமிட்ட சஹாபாக்கள் மதீனா முழுக்க வாழ்ந்தார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், பிக்ருமா ஊனா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இது என்ன கொடுமை என்றால், அண்டை கிராமத்தில் இருந்து ஒரு குழு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு நாள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கிராம மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அவர்கள் இஸ்லாத்தை நீங்கள் போதிப்பதன் மூலம் கிராமம் கிராமமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். திருக்குர்ஆனை முழுக்க முழுக்க மனனம் செய்த 70 ஹாஃபிஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு அனுப்பினார்கள். அந்த 70 மக்களையும் பிக்ருமா ஊனா என்று சொல்லப்படுகிற இடத்தில் வைத்து அந்த கொடியவர்கள் கோரமாக கொலை செய்தார்கள். 70 மக்கள், திருக்குர்ஆனை மனனம் செய்த 70 மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மரணப்பட்டு போனார்கள். இது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இஸ்லாமிய மார்க்கத்தில். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அல்லாஹ் உறுதியளித்த காரணத்தினால் மென்மேலும் சஹாபாக்கள் மனனம் செய்ய ஆரம்பித்தார்கள். 70 சஹாபாக்கள், திருக்குர்ஆனை மனனம் செய்த 70 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் முடிந்தது. அதற்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலம் 2 வருட காலம். 2 வருட காலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்தார்கள் என்பதை திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த வரலாற்றில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்களிப்பு பிரதானமான ஒரு பங்களிப்பு. எப்படி பங்களிப்பு? அவருடைய ஆட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராகவே முசைலமா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் நானும் இறைவனுடைய தூதர் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நபி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு நபியினுடைய அந்த வருகை முற்று பெற்று விட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும் பொழுது முசைலமா என்கிற ஒரு மனிதன் நானும் இறைவனுடைய தூதர், எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் தபால் அனுப்புவான். எப்படி? பொய்யன் முகம்மது அவர்களுக்கு இறைவனுடைய உண்மையான தூதர் முசைலமா எழுதி கொள்வது, இப்படித்தான் அவன் தபாலை எழுதுவான். இப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வாழ்ந்தான். அவனை கைதியாக பிடிக்க, அவனுக்கு மரண தண்டனை விதித்து, அவனை கொலை செய்வதற்கு எவ்வளவோ முயற்சிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தாலும் அவன் சுற்றுப்புற கிராமங்களில் எல்லாம் ஓடி ஓடி ஒளிந்து 40,000 மக்களை தன் கைவசம் வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு படை திரட்டி போர் செய்கிற அளவுக்கு அவன் தயாரானான். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நாளுக்கு நாள் அவனுடைய பிரச்சாரம் அதிகமானது. முசைலமாவை எப்படியாவது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய தலைமையின் கீழ் பெரிய அளவில் ஒரு போர் பிரகடனம் செய்தார்கள். அக்ரபா என்று சொல்லப்படுகிற இடத்தில் தான் யமாமா என்று சொல்லப்படுகிற ஒரு போர் நடந்தது. முசைலமாவுடைய படையில் 40,000 வீரர்கள், சஹாபாக்களுடைய படையில் 1000 வீரர்கள். போர் நடந்தது. ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு பெரிய தோல்வி கிடைப்பதை போல இருந்தது. இருந்தாலும் அன்றைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அன்றைய சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஏற்படும் வகையில் வீர வசனங்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி உற்சாகப்படுத்தி மீண்டும் மீண்டும் தாக்கலானார்கள். அப்படி தாக்கும் பொழுது முசைலமா படையினுடைய
முக்கிய தளபதியாக இருந்த முஹக்கம் என்பவன் உடனடியாக கொலை செய்யப்படுகிறான். போர் தளபதி இறந்தவுடன் முசைலமாவுடைய படை பின்வாங்க ஆரம்பித்தது. சஹாபாக்கள் துரத்தி அடிக்க ஆரம்பித்தார்கள். எல்லோரும் போய் ஒரு பூங்காவில் கதவை தாளிட்டு தஞ்சம் புகுந்தார்கள். உடனே பரா பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அந்த சுவற்றில் ஏறி என்னை உள்ளே அனுப்புங்கள், நான் போய் கதவை திறக்கிறேன் என்று பேசினார். சஹாபாக்கள் எல்லாம் பரா பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுவற்றிலே ஏறிவிட்டார்கள். உள்ளே சென்றார், கதவை திறந்தார். சஹாபாக்கள் எல்லாம் உள்ளே வந்தார்கள். போர் முடிந்தது. உள்ளே போய் பார்த்தால் முசைலமா படை வீரர்களுக்கெல்லாம் பெரிய அளவிலே அவன் டைரக்ஷன், பெரிய அளவில் அவன் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தான். இந்த இடத்தில் சிறிய ஒரு செய்தியை நீங்கள் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்னது யார்? அபூ சுஃபியான் இடத்திலே அடிமையாக இருந்த வக்ஷி என்பவர்தான் தூண்டுதலின் பேரில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார். இந்த வக்ஷியும் அபூ சுஃபியானுடைய மனைவியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட நேரத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஷியை பார்த்து சொன்னார்கள், எப்படி என்னுடைய சிறிய தந்தையை நீங்கள் கொண்டீர்கள் சொல்லுங்கள் என்றார்கள். வக்ஷி நடந்த எல்லா சம்பவங்களையும் கூடினா தூண்டுதலின் பேரில் நான் செய்தேன், நான் இப்படியெல்லாம் கொலை செய்தேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மரணிக்கின்ற வரை என் கண் முன்னால் நீங்கள் வராதீர்கள் என்றார்கள். நீங்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கலாம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம், என்னுடைய சிறிய தந்தை கோரமாக மரணித்தாரே, அதை உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரும், என் கண் முன்னால் வராதீர்கள் என்றார்கள். வக்ஷிக்கு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல். எப்படியாவது இந்த இஸ்லாத்திற்கு அதற்கு ஈடான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வக்ஷி உறுதி எடுத்தார். அந்த உறுதி எடுத்ததனுடைய விளைவாகத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முசைலமாவுக்கு எதிராக திரட்டப்பட்ட அந்த போரில் முக்கிய பங்காக இருந்தார் வக்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பூங்காவுக்குள் நுழைந்தது வக்ஷி முதல் மனிதர். முசைலமாவை எப்படியாவது தன்னுடைய கையால் கொள்ள வேண்டும், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த கரைக்கு நேர்மாறாக ஒரு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக திகழ்ந்த முசைலமாவை கையாலே கொண்டார் வக்ஷி. இப்படி நடந்த இந்த யமாமா போரில் நம்முடைய பாடத்தினுடைய முக்கிய குறிப்பு என்ன? குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. இப்படி நடந்த இந்த போரில் முஸ்லிம்கள் 1200 பேர்கள் மரணித்தார்கள். 1200 பேரில் 700 பேர் திருக்குர்ஆனை மனனமிட்டவர்கள். அதுதான் முக்கியமான விஷயம். போர் முடிந்தவுடன் மதீனா முழுக்க பரபரப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் என்று ஓடோடி வந்தார்கள். உம்முல் மூமினின் தலைவர் அவர்களே, நடைபெற்ற போரில் 700 முஸ்லிம்கள், குர்ஆனை மனனம் செய்த 700 முஸ்லிம்கள் மரணித்து போனார்கள். உடனடியாக திருக்குர்ஆன் முழுக்க எல்லா பிரதிகளையும் ஒன்று சேர்த்து புத்தக வடிவத்தில் பிரதி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாளுக்கு நாள் திருக்குர்ஆனை மனனம் செய்த மக்கள் மரணித்து போனால் திருக்குர்ஆனை நம்மால் தொகுக்க முடியாது என்கிற ஆலோசனையை முதல் கட்டமாக சொல்கிறார். அபூபக்கர் சித்திக் அவன் ஆரம்பத்திலே மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே செய்யாத ஒரு வேலையை நாம் ஏன் செய்ய வேண்டும், அது மார்க்கத்திற்கு விரோதமாக போகுமோ என்றெல்லாம் தயங்கினார்கள். நியாயங்களை எடுத்து சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடக்கக்கூடிய விபரீத செயல்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். வரக்கூடிய காலம் இன்னும் மிக மோசமான காலமாக இருக்கும். எவ்வளவு பெரிய வழிகட்டு கொள்கைக்காரர்கள் உருவானாலும் அவர்கள் முதலில் கொலை செய்வது திருக்குர்ஆனை மனனமிட்ட மக்களை. அதுதான் முக்கியமான பாடம். ஹாரிஜியாக்கள் முதற்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் விதியை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்தோடு விளையாடியவர்கள், திருக்குர்ஆனுக்கு தவறான வியாக்கியானம் கொடுத்தவர்கள், இப்படி எல்லாம் உருவான எல்லா மக்களும் பாருங்கள் சஹாபாக்களை பார்த்து கொன்றார்கள். திருக்குர்ஆனை யாரெல்லாம் மனனம் செய்தார்கள் அவர்களை எல்லாம் வழிமறித்து கொள்ளலானார்கள். அல்லாஹ் காத்தான். அதற்கு முன்னதாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் நடந்து முடிந்த போரில் 700 மக்கள் கொல்லப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே 70 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள். ஆகவே குர்ஆனை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டவுடன் நியாயங்களை மெல்ல மெல்ல அவர் உணர ஆரம்பித்தார். உடனே ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கலானார்கள். யார் இவர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக திருக்குர்ஆனை எழுதுவதற்கு நியமிக்கப்பட்ட தலைமை ஆசிரியர் ஸைத் பின் ஜாபித்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். கலீஃபா அழைக்கப்பட்டவுடன் சபைக்கு வந்தார். என்னவென்று கேட்டார். திருக்குரான் தொகுக்கப்பட்டாக வேண்டும், நிலைமை மோசமாகிவிட்டது என்றார்கள். அவர் சொன்னார், இதோ தெரிகிறதே கலீஃபா அவர்களே, இந்த மலையை சிறிது நீ நகர்த்தி வை என்றாலும் கூட நான் அதற்கு ஒரு முயற்சி செய்வேன், ஆனால் அதைவிட கடினமான வேலையாயிற்றை இந்த வேலை என்றார்கள். அல்ல, யமாமா போரில் திருக்குரான் மனனப்பட்ட 700 மக்கள் மரணித்து விட்டார்கள். குரான் கண்டிப்பாக தொகுக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப கலீஃபா ஆர்டர் போட்டவுடன் ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குரானை தொகுக்க ஆரம்பித்தார்கள். எப்படி தொகுக்க ஆரம்பித்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது யாரெல்லாம் எழுத்து பிரதியை கையிலே வைத்திருந்தார்களோ எல்லா பிரதிகளையும் தேர்வு செய்ய ஆரம்பித்தார்கள். கொண்டு வர சொல்லி ஆர்டர் போட்டார்கள். எல்லா பிரதிகளும் கொண்டு வரப்பட்டது. ஒரு நூலுக்கு ஒரு உயர்வான தகுதி எழுத்து பிரதி மட்டும் இருந்தால் போதாது, மனனம் செய்கிற அந்த மனனம் மட்டும் இருந்தாலும் போதாது. இரண்டும், மனனமும் எழுத்தும் ஒன்றாகி வரும் பொழுதுதான் உயர்நிலை அடையும் ஒரு எழுத்து, ஒரு புத்தகம். அதே போல எழுத்து பிரதி எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டவுடன் திருக்குரானை யாரெல்லாம் அன்றைக்கு மனனம் செய்திருந்தார்களோ எல்லா ஹாஃபிஸ்களையும் அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். சபையில இருந்து அமர்ந்து திருக்குரானுடைய எழுத்து பிரதியை கையிலே எடுத்து வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை தொழுகையிலே ஓதும் பொழுது மனனம் செய்திருந்தார்களே, அந்த மனனத்தின் அடிப்படையில் ஓத வைத்து திருக்குரானை அதற்கேற்றவாறெல்லாம் சரி செய்து சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான், நிசா என்று அத்தியாயங்களுக்கெல்லாம் பெயர் வைத்து திருக்குரான் மெல்ல மெல்ல தொகுத்து புத்தக வடிவத்தில் உண்டாக்கியது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியினுடைய காலத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் குர்ஆன் எப்படி இருந்தது? ஓதுகிற வடிவத்தில் இருந்தது. ஓதிய திருக்குரான் எல்லாம் எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்தது, அத்தியாயமாக. எல்லாம் ஒரு நூல் வடிவில் ஒரு ஆவணமாக தொகுக்கப்பட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில். அவருடைய ஆட்சி காலத்தில் அரசவையில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு ஆவணம். பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 10 ஆண்டு காலம். அவருடைய ஆட்சியிலும் அந்த திருக்குரான் ஒரு புத்தக வடிவத்தில் அரசு கஜானாவில் அரசினுடைய நேரடி பார்வையில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அவருக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் நிலைமை மிக மோசமான நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து, அபூபக்கர் சித்திக் அவர்கள் மரணித்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். 13 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தார். இஸ்லாம் பெரிய அளவில் வளர்ந்தது. அப்பொழுது ஹுதைபா பின் அல் யமான் என்கிற ஒரு நபி தோழர் ஒரு ஆட்சியின் கீழ் கவர்னராக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியின் கீழ் கவர்னராக பணிபுரிந்து ஓடோடி வருகிறார் மதீனாவுக்கு. ஹுதைபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மூமின்களின் தலைவரே, உடனடியாக திருக்குரான் பிரதி எடுக்கப்பட வேண்டும். என்ன காரணம்? இஸ்லாம் சாம்ராஜ்யம் வளர்ந்தது. யாரிடத்தில் எந்தெந்த அளவுக்கு திருக்குரானுடைய வசனங்கள் மனனம் இருக்கிறதோ அதுதான் திருக்குரான் என்று மக்கள் பேசுகிறார்கள். இனி இதற்கு மேல் திருக்குரான் இல்லை என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். ஒரு சாரார் அல்ல, திருக்குரான் எனக்கும் கொஞ்சம் வசனம் இருக்கிறது, நானும் மனப்பாடம் செய்திருக்கிறேன், இதுவும் திருக்குரான் சண்டை போடுகிறார்கள். குரான் ஓதுவதிலே வித்தியாசம் இருக்கிறது, அல்லாஹ் சொன்னான் என்று மக்கள் சட்ட விளக்கம் தவறாக சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் இருக்கிற குழப்பங்களை வந்து தெளிவாக சொன்னார்கள். உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தயார் செய்யப்பட்ட அந்த திருக்குரானை உடனடியாக கொண்டு வர சொல்கிறார்கள். அன்றைக்கு யாரிடத்தில் இருந்தது என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு உமர் அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் அந்த பிரதி இருந்தது. ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவி. அந்த பிரதி கொண்டு வரப்பட்டு அதிகப்படியான பிரதிகள் யாருடைய காலத்தில் எடுக்கப்படுகிறது என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் எடுக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குரானிலே செய்த சிறிய ஒரு மாற்றம் உண்டு அன்பார்ந்த சகோதரர்களே. என்ன மாற்றம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்கியது. இறங்கிய வஹியை ரசூலுல்லாஹ் எழுத சொன்னார். அது தொடர் திருக்குரானாக இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குரானை புத்தக வடிவத்திலே பாதுகாத்தார். அது உமர் அவருடைய காலத்திலும் அப்படியே இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அல்லாஹ் திருக்குரானில் ஒரு சில இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த இறைவசனம், இறை நிராகரிப்பாளர்களே, இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்காவிட்டால் இதே போன்று ஒரு பகுதியை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான். பகுதியை உங்களால் கொண்டு வர முடியாவிட்டால்
ஒரு 10 அத்தியாயங்களையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான். அல்லது ஒரு 5 வசனங்களையாவது கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் 5 வசனம், 10 அத்தியாயம், ஒரு பகுதிகள் 2 பகுதிகள் என்று பகுதி, அத்தியாயம், வசனம் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். ஆகவே குர்ஆனை பகுதியாக, அத்தியாயமாக நாம் பிரிப்பதில் எந்த தவறும் அல்ல என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரிகண்டுதான் திருக்குர்ஆன் பகுதிகளாக மாற்றப்படுகிறது. திருக்குர்ஆன் அத்தியாயமாக பிரிக்கப்படுகிறது. 30 ஜுசுகள், 114 அத்தியாயங்கள் இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்களிப்பு, திருக்குர்ஆன் அந்த மூலப்பிரதி எடுக்கப்பட்டு அத்தியாயங்களாக, பாகங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு சில அத்தியாயங்களுக்கு பெயரும் வைக்கக்கூடிய ஏற்பாடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே நடந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அதிகப்படியான மூலப்பிரதிகள் எடுக்கப்பட்டது. இந்த பிரதிகள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மூலப்பிரதி எடுத்தாரோ அந்த பிரதி இன்றைக்கு கூட ரஷ்யாவில் தாஸ்கண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்தினுடைய அருங்காட்சியகத்திலே இன்றைக்கும் இருக்கிறது. இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டிலும் அருங்காட்சியகத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த அந்த பிரதி இன்னும் திருக்குர்ஆனாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த அடிப்படையில் இன்றைக்கு திருக்குர்ஆன் இல்லை. அது எப்படி, அது என்ன மாற்றம் வந்தது என்றால், அதற்கு பிறகு அப்துல் மாலிக் பின் மருவான் என்று சொல்லப்படுகிற ஒருவருடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு அதிகாரியினுடைய ஒரு மேற்பார்வையில் திருக்குர்ஆன் மீண்டும் ஒரு சில மாற்றங்கள் செய்தார்கள். என்ன மாற்றம்? வசன மாற்றம் அல்ல. அதை மக்கள் ஓதுவதற்கு இலகுவாக ஜேர், ஜபர், பேஸ், சுக்குன் போட ஆரம்பித்தார்கள். இல்லாவிட்டால் திருக்குர்ஆனை ஓதவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய பிரதி நெட்டில், இன்டர்நெட்டில் போனால் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக திருக்குர்ஆன் ஓதுகிற எந்த மக்களாலும் அது ஓதவே முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய எழுத்து நடை, அதனுடைய கோர்வை முறைகள், அமைப்பு முறைகள் அந்த அளவுக்கு இருக்கிறது. அதற்கு ஜேர், ஜபர் என்றெல்லாம் போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் படித்து பயன்பெறுகிற வகையில் ஏற்பாடு செய்தவர்தான் அப்துல் மாலிக் பின் மருவானுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவருடைய தலைமையில் கீழ்தான் ஜேர், ஜபர் போடப்பட்டு திருக்குர்ஆன் இன்றைக்கும் நம்முடைய கையில் இன்றைக்கு இருக்கிற நிலைமைப்படி ஏற்பாடு செய்தவர் அவர்தான். இப்படித்தான் திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் ஒளி வடிவில் அருளப்பட்டது. ஒளி வடிவில் அருளப்பட்ட திருக்குர்ஆனை ஆரம்ப நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதச் சொல்லி பிற மக்களுக்கு ஓத கற்றுக் கொடுத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஓதச் சொல்லி உள்ளத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனை பாதுகாத்து வைத்திருந்தான். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடு, இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் அவ்வப்போது ஒரு குழுவை தீர்மானம் செய்து எழுதி பாதுகாக்கிற ஏற்பாடையும் செய்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், கஹ்ஃப் போன்ற ஒரு பெரும்பான்மையான அத்தியாயங்களுக்கு தலைப்பிட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் இந்தந்த தலைப்புகளில் கொண்டு போய் சேர்த்துங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய மரணத்திற்கு பிறகு யமாமா போர் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்திலே நடந்தது. 700 சஹாபாக்கள், குர்ஆன் மனனம் செய்த 700 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உடனடியாக திருக்குர்ஆன் புத்தக வடிவத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் திருக்குர்ஆன் புத்தக வடிவத்தில் தயாரானது. அது உமருடைய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. உமர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மகள் ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா திருக்குர்ஆன் இருந்தது. அதற்கு பிறகு அந்த குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அதிகப்படியான பிரதிகள் எடுக்கப்பட்டது. பாகங்கள், அத்தியாயங்கள், வசனங்கள் பிரித்தெறிந்து தீர்மானிக்கப்பட்டது. அதிகப்படியான பாகங்கள், பிரதிகள் எடுக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் இன்றும் உலகத்தில் அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த திருக்குர்ஆனுக்கு ஜேர், ஜபர், பேஸ் என்றெல்லாம் போட்டது தற்காலிக அறிஞர்கள். இதுதான் திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹுவால் வஹீயின் மூலம் இறக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் புத்தக வடிவத்திலும் இன்றைக்கு மக்கள் ஓதுகிற வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறும் அல்லாஹ் இதுநாள் வரை பாதுகாத்தான், கியாமத் நாள் வரை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் இன்ஷா அல்லாஹ்
நாளைய தினத்திலே இருந்து தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது புனிதமிக்க ஒரு ரமலானுடைய மாதமாக இருக்கிற காரணத்தினால் இந்த உரைகள் எல்லாம் வெறுமனே ஒரு ரசிப்புக்குரிய உரையாக நீங்கள் பார்க்காமல் சொல்லப்படுகிற தகவல்களை எல்லாம் கூர்மையாக நீங்கள் கவனித்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இந்த திருக்குரானை பிற மக்கள் மத்தியில் உலக அரங்கத்தில் நம்மால் இயன்றவரை எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இந்த உரைக்கு பிறகு நமக்கு ஏற்பட வேண்டும். அது போக நாம் எப்படியாகினும் இந்த திருக்குரானை நாமும் படிக்க வேண்டும். நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த திருக்குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும். திருக்குரான் என்பது மனித வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. ஒரு மனிதன் எந்த ஒரு பொருளை கண்டுபிடித்தாலும் அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கேட்லாக், ஒரு மெனு, ஒரு புத்தகத்தை நமக்கு தருவான். அந்த புத்தகத்தில் ஒரு சில குறிப்புகள் இருக்கும். இதை இப்படியெல்லாம் நீங்கள் ஆபரேட் செய்ய வேண்டும், இயக்க வேண்டும் என்று. அதே போல அல்லாஹ் நம்மை படைத்தான், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு மெனு தான் திருக்குரான். அந்த திருக்குரானை கண்டிப்பாக குடும்பமாக படிக்க வேண்டும். நாம் படிப்பது மட்டுமல்ல, படித்ததன் அடிப்படையில் நடக்க வேண்டும். நடப்பது மட்டுமல்ல, பிற சமூக மக்களுக்கும் அந்த திருக்குரானை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உள்ளுணர்வு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் நிகழ்ச்சியை நடத்த நிர்வாக சகோதரருடைய முக்கியமான எண்ணம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லா வேதத்தை உடைய மக்களும் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமஸ்கிருதத்திலே இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமப்பட்டு அதற்காக வேண்டி சமஸ்கிருத மொழியை கற்பிப்பதற்காக வேண்டி, போதிப்பதற்காக வேண்டி பாடசாலைகளை நடத்தி எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களும் அந்தந்த மதத்தினுடைய வேதத்தை கற்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்கள் நாளுக்கு நாள் திருக்குரானோடு உள்ள தொடர்பை தூரமாக்கிக் கொள்கிறார்கள். திருக்குரானுடைய தொடர்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. திருக்குரானோடு தொடர்பு அதிகரிக்கப்பட வேண்டும். திருக்குரானை மனனமிட வேண்டும். திருக்குரானை ஓத முயற்சி எடுக்க வேண்டும். திருக்குரானுடைய வசனங்களை அதிகம் மனப்பாடம் செய்ய வேண்டும். தொழுகையிலே அதிகம் ஓத வேண்டும். பிற மக்களுக்கும் திருக்குரானை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.